நீங்க உட்காருங்க, முதல்ல உட்காருங்க. யாரா ஒருத்தர் உட்காருங்க, உட்காருங்க, இருங்க, உட்காருங்க, இருங்க, உட்காருங்க. நீங்க மட்டும் பேசுங்க, உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் எதிர்கட்சி கொறடா ஏவா வேலு அவர்கள் மட்டும் பேச அனுமதிக்கிறேன். ஏவா வேலு அவர்களை மட்டும் பேச அனுமதிக்கிறேன். பேசுங்க, உட்காருங்க, உட்காருங்க. ஒருத்தர் உட்காருங்க, உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் நீங்க மட்டும் உட்காருங்க. நீங்களா உட்காருங்க. நீங்க இங்க உட்கார சொல்லுங்க. மாண்பு உறுப்பினர் எல்லாம் உட்காருங்க, உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் ஏவா வேலூர் நீங்க பாருங்க, உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன், இந்த அவையை பொறுத்தளவுக்கு பேரவைத் தலைவருடைய கட்டுப்பாட்டில் தான் நாங்கள் எல்லாம் பாதுகாப்பாக இயங்குகிறோம். ஆனால் ஒரு முறையும் ஒரு முறையும் கேளுங்க. பேரவைத் தலைவர் பேச விடுங்க, பேச விடணும். அப்படி உட்காருங்க தம்பி. அண்ணா மாண்பு உறுப்பினர் அமைச்சர் பெருமக்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி எல்லாரும் உட்கார வைங்க. உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க, உட்காருங்க. மாண்பு அமைச்சர் உட்காருங்க, உட்காருங்க. அரசு கொறடா உட்காருங்க. அரசு கொறடா உட்காருங்க, உட்காருங்க. அரசு கொறடா உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. அரசு கொறடா உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. அரசு கொறடா உட்காருங்க. அரசு கொறடா உட்காருங்க, உட்காருங்க. இருங்க, உட்காருங்க, 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 உட்காருங்க. மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் யார் பேரையும் சொல்லாமல் சொன்னார்கள். அப்படி பேசியிருக்கும் போது இருங்க அவர் மாண்பு உறுப்பினர் அவர்கள் அவர்தான் முதல்ல அவர் மரியாதை குறைவில்லாமல் பேசினார். இல்ல நாங்க இல்ல பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் யார் பேருமே குறிப்பிடல. குறிப்பிடாத போது ஏன் நீங்க எல்லாருமே எழுந்திருக்கிறீங்க? எதுக்கு நீங்க இதை பத்தி பேசுறீங்க? அவருடைய கருத்தை சொன்னாரு. அது மாதிரி உங்களுக்கு கருத்து இருந்ததுன்னா நீங்க தாராளமா உங்க கருத்தை சொல்லுங்க, நாங்க அது பதில் சொல்ல தயாரா இருக்கிறோம். எதுக்கு தேவையில்லாம இந்த பேச்சு வர்றதுனால தான் இந்த சபையுடைய எல்லாமே நமக்கு மாண்பு சபாநாயகருக்கு நம்ம சங்கடத்தை உண்டு பண்றோம்ன்றது இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். மாண்புமிகு ஏவா வேலு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒரு பொருள் குறித்து ஒரு சந்தேகத்தை சம்பந்தப்பட்ட அமைச்சரிடத்திலே கேட்டார்கள். அதுக்கு ஒரு விளக்கம் அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த விளக்கம் போறவில்லை என்று நம்பர் சொன்னாக்கா அதுக்கு இன்னும் கூட விளக்கம் கூட ஒரு அமைச்சர் என்பது கூட்டு இருக்கா யாருனாலும் பதில் சொல்லலாம், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. பொதுப்பணித்துறை அமைச்சர் அதற்காக பதில் சொல்ல வந்த நிலையில் நான் குறிப்பாக சொல்கிறேன். மதுரையில் முன்னாள் அமைச்சர் அவர்கள் அங்கே இருக்கிற குவாரிகள்லாம் கட்டுப்படுத்தி வைத்த காரணத்தினால்தான் இன்றைக்கு அவருக்கு உள்ளே வரவில்லை என்று குறிப்பிடுவது யாரை குறிப்பிடுகிறார்? இப்படி சொல்லிட்டு நான் பேர சொல்லலாம் எப்படி? ஒன்று அடுத்து இல்லை வர இருங்க நீங்க நல்லவர்ன்ற பேர் வச்சிருக்க, நீங்க யாருக்கு எடுத்துக்கிறீங்க? உட்காருங்க. அடுத்து அமைச்சர் பெருமக்கள் இவங்களை கண்ட்ரோல் பண்ணுங்க, உட்கார சொல்லுங்க. அடுத்து மாண்புமிகு பேரவைத் தலைவர், மாண்புமிகு பேரவைத் தலைவர், யாராவது இந்த பகுதியில் இருப்பவர்கள் யாராவது குறிப்பிட்ட அமைச்சர்கள் மீது நேரடியாக குற்றச்சாட்டு சொல்ல அவங்க சொல்லலாம். நாங்கள் யாரும் அது குற்றச்சாட்டை சொல்ல நேரடியாக நான் யார் பேரையும் சொல்லலை, நான் யார் பேரையும் சொல்லலைன்னு சொல்லிட்டு பங்களா கட்டி இருக்கிறார்கள், பொறியியல் கல்லூரி வைத்திருக்கிறார்கள், காலேஜ் வைத்திருக்கிறார்கள், குவாரி வைத்திருக்காருன்னு எப்படி சொல்லலாம்? யார் வச்சிருந்தா சொல்லணுமா இல்லையா? யார் வச்சிருக்காருன்னு பட்டி போனோமா இல்லையா? ஒன்று நான் கேட்கறது, சம்பந்தப்பட்ட துறை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிற பொழுது பல்வேறு வகையில் பொதுக்கூட்டம் மாதிரி எப்போ பார்த்தாலும் பொதுப்பணித்துறை பொதுக்கூட்டம் பேசுறீங்க. நாங்கள் பொதுக்கூட்டம் பேசல, பொதுக்கூட்டம் போல நீங்கள் தான் பல்வேறு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு சொல்லுகிற பொழுது பேரவைத் தலைவரிடத்தில் ஆதாரத்தை காட்டணும் சொல்றது என்ன தவறு? ஆதாரம் கொடு என்று சொல்ற காரணத்தினால் பேசுகிறேன் என்று பொத்தாம்பதுவாக பேசுவது எந்த விதத்தில் நியாயம்? ஆனால் இந்த சட்டப்பேரவை என்பது நான் மீண்டும் சொல்லுகிறேன், ஏற்கனவே தொடர்ந்து
ஆதாரம் இருந்தால் என்று உங்கள்கிட்ட காட்டிட்டு பேசணும்னு சொல்லியிருக்கிறோம் நாங்கள் அவருடைய மாற்று கருத்தில். ஆனால் பொதுவாக பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் தான் எப்பொழுது பார்த்தாலும் அரசியல் ரீதியாக உள்நோக்கத்தோடு நீங்கள் பேசுறீங்களே ஒழிய நாங்கள் என்ன உள்நோக்கத்தோடு பேசுகிறோம்? சம்பந்தப்பட்டதானே பேசி கொண்டிருக்கிறோம். ஆக பிரச்சனைகள் என்று வருகிற பொழுது அங்கே எல்லாரும் எழுந்திருக்கிற போது எங்காலுங்க என்ன மரக்கட்டையா உட்கார்ந்துருக்க முடியும்? உணர்வு வரதானே செய்யும். இல்லை உணர்வு வரதானே செய்யும். அதனால இன்னும் சொல்ல போனால் இந்த சபையை நடத்துவதற்கு உங்களுக்கு முழுமையாக ஒத்துழைக்க வேண்டியவர்கள் ஆளுங்கட்சி தான். நாங்கள் கேள்வி கேட்போம், வரவேற்று தான் கேள்வி கேட்போம். கேள்வி கேட்கறது வராத போற்றி போற்றி சொல்றதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டாக இருந்தாலும் சரி, அல்லது எங்களுக்கு கேள்வியாக இருந்தாலும் சரி, அல்லது வேண்டுகோளாக இருந்தாலும் சரி, அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை ஆளுங்கட்சிக்கு உண்டு, அமைச்சர்களுக்கு உண்டு. ஆனால் கட்டுப்பாடு அவளுக்கு இன்னும் மிகவும் தேவை. அதை விட்டுட்டு கட்டுப்பாடு இல்லாமல் நீங்க 19 நீங்க பேசிட்டு எங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? நான் கேட்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.